இன்னைக்கு ஊழல் ஊற்றுக்கண்ணா இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கரும் இன்னைக்கு கட்சியில சேர்த்துக்கிட்டு ஊழலுக்கு எதிராக பேசுகிற அயோக்கிய நாயகளை உங்களுடைய தற்குறித்தனமான செயல்பாடுகளும் உங்களுடைய தற்குறித்தனமான ரசிகர்களுடைய செயல்பாடுகளால் தான் 41 உயிர்கள் பலியானதாங்க. இந்த லாட்டரி சீட்டு வித்த காசை வச்சுக்கிட்டு நீ இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறேன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய இயக்கத்தனம். கொலை, கொள்ளை, ஆணவ படுகொலை, பாலியல் வன்முறை இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அந்த 41 பேர் மரணத்துக்கும் கொலைதான் காரணம்ன்றாரு. அந்த கொலைக்கும் காவல்துறை தான் காரணம்ன்றாரு. அந்த காவல்துறையை தூண்டியது திமுக. தேர்தலுக்கு முன்னாடி விஜய் பேசும்போது அண்ணா அறிவாலயம் பக்கம் யார் போனாலும் கூட்டிட்டு வந்து கட்சியில சேர்த்துக்கிறாங்க, கூட்டணியில சேர்த்துக்கிறாங்க. அது ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணி. சட்டமன்றத்துல வந்து அடிக்கடி நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து குத்தி காட்டுறாரு மைனாரிட்டி அரசுன்னு. 10 வருஷத்துல வந்து ஒரு 400 கோடி சம்பாதிச்சுன்னா சம்பாதிக்கிற வழியை சொல்லு தமிழ்நாட்டு மக்கள், அவங்களும் சம்பாதிப்பாங்க. ஆடு மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கில்லாதவர்கள் எல்லாம் அமைச்சர்களை ஆக்கி வச்சிருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் தடா ரஹீம் நேயர்களுக்கு எமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடா ரஹீம் யூடியூப் சேனலை பார்வையிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சீங்களா, அதுக்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் தடா ரஹீம் மூலியமாக பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்றால், இன்று தமிழக அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவுடைய சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் தான். ஏன் இது சர்ச்சைக்குரிய பேச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னு சொன்னா, கரூர்ல வந்து 41 பேர் கொல்லப்பட்டாங்க, இறந்தாங்க. அதாவது விஜய் வந்து பிரச்சாரத்திற்கு போகும்போது கூட்ட நெரிசலில் விஜயுடைய ரசிகர்கள் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி கூச்சல் போட்டு இது பண்ணி ஒரு விதமான அலர்ஜியில் ஒரு 41 பேர் கடந்த திமுக ஆட்சியின் போது இறந்தாங்க. இந்த படுபயங்கரமான இந்த மரணங்களை அந்த நேரத்தில் எல்லோரும் கண்டித்தார்கள். இது சம்பந்தமா வந்து விஜய் வந்து தாமதமாக அந்த கூட்டத்துக்கு போனதுனால்தான் 41 பேர் இறந்தாங்கன்னு சொல்லி சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகங்கள் எல்லாமே வந்து பட்டவர்த்தனமா சொன்னாங்க. ஏன் சொன்னா 12 மணிக்கு விஜய் அங்க போக வேண்டியது, ஆனா இரவு இவர் 8 மணிக்கு போனதுனால காலையிலிருந்து அந்த மக்கள் காத்து கொண்டு இருந்து தண்ணி இல்லாம வெயில்ல அந்த ஒரு விதமான ஒரு அலர்ஜிக்குள்ளாகி அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என 41 பேர் மரணம் என்பது தமிழக அரசியலில் இந்த முதல். மகாமகம் கும்பாபிஷேகத்துல இது போல இறந்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த மரணங்களை வந்து யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது இது ஆரம்பத்திலிருந்து திமுக மற்றவங்க வந்து இந்த கூட்ட நெரிசல் விஜய் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான சமூக செயற்பாட்டாளர்களே பேசியிருக்காங்க. ஆனாலும் விஜய் தரப்புல வந்து இல்ல, திமுக தான் வந்து திட்டமிட்டு இப்படி ஒரு கூட்ட நெரிசலை உருவாக்கி காவல்துறையினுக்கு பாதுகாப்பு கொடுக்காம கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசு மீதே பழி சுமத்தினாங்க. இந்நிலையில வந்து இப்போ தாவேகா ஆட்சி வந்திருக்காங்க. தாவேகா ஆட்சிக்கு வந்து உடனே அது சம்பந்தமா முன்னாள் தலைமை நீதிபதிகள் கொண்ட குழுவை நியமனம் பண்ணி அந்த நெரிசலுக்கு யார் காரணம், காவல்துறையா அல்லது தங்களுடைய ரசிகர்கள் தான் காரணமான்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு பண்ணி புலன் விசாரணை பண்ணோம்னா அது தமிழக மக்களுக்கு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த விஷயத்தை காரணம் காட்டி நமக்கு திமுக பிடிக்காது, திமுக எதிர்த்து விமர்சனம் பண்ணுவதில் முதல் ஆளா நம்ம இருப்போம், அது வேற விஷயம். அதே நேரத்துல இந்த கரூர் விஷயத்துக்கு காரணம் வந்து விஜய் தான் அப்படின்றது பரவலா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு சொன்னா அந்த சோசியல் மீடியாவில் அந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய வீடியோக்களை நீங்க பார்த்தாவே தெரியும். அந்த போலீஸுடைய பேரிகாட்டை உடைச்சிட்டு அந்த ரசிகர்கள் ஓடுறதும்,
ஒரு வீட்டையே வந்து ஓலை வீட்டை வந்து இதெல்லாம் ஓலைகள்லாம் கிழிச்சு போட்டு மேலே ஏறுறதும் பால்கானியில் ஏறுறதும் தொங்குறதும் இப்படி வந்து ஒரு ஒரு அநாகரிகத்தின் உச்சத்துக்கு வந்து விஜய் ரசிகர் போனாங்க. அதுதான் காரணம். இந்த கூட்ட நெரிசல், அந்த மரணங்கள் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். ஆனால் அது சம்மந்தமா வந்து விஜய் இதுவரையும் ஒரு ஊடகவியலாளரையோ அல்லது அது சம்மந்தமா எங்கேயுமே பேசினதே இல்லை. பேசினாலும் அதை ஆளுங்கட்சி மீது பழிய போட்டு நம்ம தப்பிக்கலாம் என்ற முறையில தான் விஜய் இதுவரையும் பேசிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா வந்து மகாபலிபுரத்துல வந்து முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர்கள் சேர்ந்து இன்னைக்கு வந்து தாவைக்கால் இணையக்கூடிய ஒரு கூட்டம் நடந்திருக்கு மகாபலிபுரத்துல. அந்த கூட்டத்துல வந்து புஷி ஆனந்த் தலைமை தாங்கி இருக்காரு. அந்த கூட்டத்தில் பேசக்கூடிய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, கரூர் எனக்கு முக்கியமான ஊர், அப்படி ஆத்திரத்தின் உச்சத்துக்கு எப்படின்னா கோழி தலையை வெட்டி போட்டா எப்படி துடிக்குமோ அப்படி துடிச்சா மாரி கரூர் எனக்கு முக்கியமான ஊர் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் கரூர்ல வந்து எங்க தலைவரை வந்து அடிச்சாங்கன்றாரு. எந்த தலைவர் அடிச்சாங்க? விஜய யார் அடிச்சாங்க? விஜயால தான் 41 பேர் கொல்லப்பட்டாங்க. விஜய் தான் ஓடி வந்துட்டாரு, திருச்சிக்கு வந்து ஃபிளைட் ஏறி சென்னைக்கு ஓடி வந்துட்டாரு. விஜய் தாக்கப்பட்டார் என்ற மாதிரி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அடுத்தது என்ன சொல்றாரு? 41 பேர் காவல்துறை மூலியமாக 41 பேர் கொன்று குவித்தீர்களே திமுகவை சொல்றாரு. இது அப்பட்டமான அநாகரிகமான பேச்சு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி நீதிமன்றத்தில் முறையிட்டது தாவேகாவினுடைய சிடி நிர்மல்குமார் தான். நிர்மல்குமார், புஷி ஆனந்த் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு சொன்னாங்க. சிபிஐ புலன் விசாரணை இருக்கு. சிபிஐடைய குற்றப்பத்திரிகையில் ஆதவ அர்ஜுனா பேரும் இருக்கு. சிபிஐடைய குற்றப்பத்திரிகையில் ஆதவ அர்ஜுனா பேரும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அது போன்ற நேரத்துல இந்த நபர் இந்த அமைச்சரா இருந்துகிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த அந்த 41 பேர் மரணத்துக்கும் கொலைதான் காரணம்ன்றாரு. அந்த கொலைக்கும் காவல்துறை தான் காரணம்ன்றாரு. அந்த காவல்துறையை தூண்டியது திமுகன்றாரு. அப்போ இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அநாகரிகமான பேச்சு. அநாகரிகமான பேச்சு இல்ல, அசிங்கமான கேவலமான அரசியலா தெரியுது. இன்னைக்கு அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சுக்கள் வந்து சோசியல் மீடியா பயங்கரமா ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. அப்போ இவர் வந்து முழுக்க முழுக்க குற்றச்சாட்டை, அந்த பழியை, அதாவது தங்கள் மீது உள்ள அந்த பழியை அப்படியே தூக்கி அந்த நேரத்தில் ஆட்சியாளர்களாக இருந்த திமுக மீதும் அதுக்கு காவல்துறையை வந்து பலிகடாவாக்குறாங்க. ஒரு அமைச்சர் வந்து பதவி பிரமாணம் செய்யும் போதே விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நான் நேர்மையாக உண்மையாக நான் என் பணியை செய்வேன்னு சொல்லிட்டு தான் அந்த பதவி பிரமாணம் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவரு வந்து ஒரு அமைச்சரா இருக்காரு. ஒரு காவல்துறை மீது அந்த கொலைக்கு காரணம் காவல்துறை தான், திமுக சொல்லி காவல்துறை அந்த கொலையை செஞ்சிருது என்றாரு. அப்போ இது வந்து எப்படின்னு சொன்னா, இது சாதாரணமா பார்த்துட்டோ அல்லது கேட்டுட்டோ சாதாரணமா நகர முடியாது. இது ஒரு கொடூர குற்றச்சாட்டு. அதுவும் காவல்துறை மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இது. இந்த குற்றச்சாட்டுகளை தமிழக அரசு எப்படி எதிர்கொள்ளுன்றது தெரியல. ஏன்னு சொன்னா தமிழக அரசு வந்து விஜயோ அல்லது மற்ற அரசு அதிகாரிகள் ஆதவ அர்ஜுனாவுடைய இந்த குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு கொடுமையா தான் நீங்க பார்க்கணும். ஏன்னு சொன்னா ஒரு அமைச்சரா இருந்து பதவி பிரமாணம் எடுக்கும் போதே வந்து நான் வந்து சுய விருப்ப வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு உண்மையாக நேர்மையாக நான் என்னுடைய பதவியில இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் பதவி பிரமாணம் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து குற்றவாளியா யார் ஆக்குறாருன்னா காவல்துறை ஆக்குறாரு. அது தூண்டுதல் 120B யாரை ஆக்குறாருன்னா திமுகவை ஆக்குறாரு. ஆளுங்கட்சியா இருந்தா அரசு மீது திமுக ஆக்குறாரு. அப்போ இது போன்ற குற்றச்சாட்டு பொது வெளியில இன்னைக்கு வச்சிருக்காரு. அது சோசியல் மீடியால ஃபுல்லா வந்து பரவிட்டு இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம சாதாரணமா கடந்து போய் ஏதோ வீடியோ கால் பார்த்தோம், சில சர்ச்சைக்குரிய வீடியோ கால் மாதிரி எதுவும் பார்த்துட்டு கடந்து போறோம்னா முடியாது. ஏன் சொன்னா இது முழுக்க முழுக்க கொலை குற்றவாளிகளா காவல்துறையை காட்டியிருக்கார்கள் போது இது நிச்சயம் காவல்துறை இவர் மீது வழக்கு பதிவு செய்து இவர் அமைச்சரா இருக்காருன்றதுக்காக வழக்கு பதிவு இதே மாதிரி நம்ம பேசியிருந்தா காவல்துறை வழக்கு பதிவு செய்யாம இருக்குமோ? வழக்கு பதிவு செஞ்சு நேரம் சிறையில பிடிச்சி உள்ள போட்டிருப்பாங்க. அப்போ இவர் ஒரு அமைச்சரா இருக்காருன்றதுக்காக ஒட்டுமொத்த குற்றச்சாட்டும் காவல்துறை தான் கொலையாளிகள் அப்படின்ட்டாருன்னா காவல்துறை வந்து அது உண்மைன்னு ஏத்துக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது பொதுமக்கள் மத்தியில. ஏன்னு சொன்னா 41 பேரை நம்ம தானே கொன்னோம், அதனால சொல்றான், அதனால நம்ம அமைதியா இருந்துரும் அப்படின்னு காவல்துறை இருக்காங்களான்றது எனக்கும் புரியல.
இது இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆளுங்கட்சி மட்டும் இல்லாம அத்தனை கட்சிகளும் இதை கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கணும். குறிப்பா வந்து இன்னைக்கு தாவேகாவுக்கு ஆதரிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை கண்டிச்சிருக்கணும், விடுதலை சிறுத்தைகள் இதை கண்டிக்கணும், முஸ்லீம் லீக் இதை கண்டிக்கணும், காங்கிரஸ் இதை கண்டிக்கணும், மதிமுக இதை கண்டிக்கணும். ஆனா இவங்க எல்லாம் கண்டிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னு சொன்னா இவங்க முழுக்க முழுக்க எப்படி திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்பொழுது திமுகவை அண்டி பழிச்சாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு தாவேகா ஆட்சியில் இருக்கிறதுனால தாவேகாவை அண்டி பழிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு. இல்லைன்னு சொன்னா இன்னும் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? இது சாதாரணமான வார்த்தைகளா இது பேசுனது ஆதவர்ஜினா? அல்லது ஆதவர்ஜினா பேசுனதை இவர்கள் ஆமோதிக்கிறார்களா? விடுதலை சிறுத்தை ஆமோதிக்கதா? கம்யூனிஸ்டுகள் ஆமோதிக்கதா? காங்கிரஸ் ஆமோதிக்கதா? இந்த பேச்சை உண்மைன்னு ஏத்துக்குதா அப்படின்றது மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னு சொன்னா இது சாதாரணமான வார்த்தைகளே இல்லை. இன்னைக்கு ஆதவர்ஜினா பேசுனது மிக மிக வன்மையா கண்டிக்கக்கூடியது. இது வழக்கு வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து சிறையில போடணும். ஏன்னு சொன்னா நீங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது ஒரு பேச்சு, வந்த பிறகு இன்னொரு பேச்சு. ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செய்ய விட மாட்டோம், ஊழல் செஞ்சவனையும் நாங்க தூக்கிட்டு வந்து உள்ள போடுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? முன்னாள் அமைச்சர் சி பாஸ்கரும் சரி, எம்ஆர் பாஸ்கரும் சரி, ரெண்டு பேரும் என்ன அவர்கள் மீது சி பாஸ்கர் மீது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு, மத்திய புலனாய்வு 2 வழக்கு, அதே மாதிரி இன்னொரு எம்ஆர் பாஸ்கரும் அவர் மீதும் வழக்குகள் இருக்கு, ஊழல் வழக்குகள் இருக்கு. அது போன்ற ஊழல் வழக்கு அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள்லாம் தூக்கிட்டு வந்து நீங்க சேர்த்துக்கிட்டு கட்சியில நீங்க ஊழலுக்கு எதிராக பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இது எப்படின்னா கண்ணாடி மாளிகையில் இருந்துட்டு கல் எறியறதுக்கு சமமானது. புரியுதுங்களா? நீங்க சட்டமன்றத்துல என்ன பேசுறீங்க? ஊழல் பண்ணோம் எவனையும் விட மாட்டோம், தூக்கிட்டு வந்து உள்ள சேர்த்துக்கீங்களா கட்சியில? அப்போ நேற்று வரையும் பேசினாரு யாரு? தேர்தலுக்கு முன்னாடி விஜய் பேசும்போது அண்ணா அறிவாலயம் பக்கம் யார் போனாலும் கூட்டிட்டு வந்து கட்சியில சேர்த்துக்கிறாங்க, கூட்டணியில சேர்த்துக்கிறாங்க, அது ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணி. என்ன சொன்னாரு? கல்லாப்பெட்டி கூட்டணின்றாரு. அதே விஜய் வந்து நேற்று எது கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னாரோ அந்த கல்லாப்பெட்டி வாங்கிட்டு இருந்த நபர்கள், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், மதிமுக எல்லாரையும் வச்சு இவர் வந்து என்ன பண்றாரு? விஜய் வந்து என்ன பண்றாங்க? நேற்று வந்து கூட்டம் போடுறாங்க. அப்போ எப்படி முரண்பாடான பேச்சுக்கள் இருக்கு பாருங்க. முழுக்க ஒரு பக்கம் ஊழலுக்கு எதிராக அப்படின்னு பேசிட்டு இன்னொரு பக்கம் ஊழலுக்கு ஆதரவாக இன்னைக்கு வந்து முழுக்க பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அந்த 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை பதவி ராஜினாமா செய்ய வச்சு அதன் பிறகு இடைத்தேர்தல் நடத்தி அந்த இடைத்தேர்தல் மூலயமா அந்த 15 சட்டமன்ற உறுப்பினர் தங்களுடைய கட்சிக்கு வரணும். ஏன்னா இப்போ வந்து மெஜாரிட்டி இல்லை, மைனாரிட்டி அரசா தான் இருக்கு. அது வந்து சட்டமன்றத்துல வந்து அடிக்கடி நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து குத்தி காட்டுறாரு, மைனாரிட்டி அரசுன்னு. அப்போ மெஜாரிட்டி அரசு ஆகணும்னு சொன்னா 15 சட்டமன்ற உறுப்பினர்களாச்சும் குறைஞ்சு வேணும். அப்போ அதுக்கு உண்டான வேலைகள் தாவேகா வந்து செய்யறதுன்னு தான் மும்முரமா இருக்காங்க. அதுக்கு உண்டான ஆளை பிடிக்கிறது, ராஜினாமா பண்றது, அவங்களுக்கு காசு கொடு, இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஆட்சி அமைஞ்சு இன்ன வரையும் மக்கள் பணி இவங்க எதுவுமே செய்யல. செஞ்சிருந்தா இது வரையும் பாத்தீங்கன்னு சொன்னா கொலை, கொள்ளை, ஆணவ படுகொலை, பாலியல் வன்முறை இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு. இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இவங்களுக்கு எப்படியாவது 15 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வச்சு இடைத்தேர்தல் நடத்தி மறுபடியும் இவர்கள் ஒரு மெஜாரிட்டியோட அரசோட நடத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இவங்க இருக்காங்க தவிர அதுக்கு உண்டான வேலைகள் தான் இவங்க செய்யறாங்க. அதனுடைய எதிரொலியாக தான் இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர்கள் 2 பேரும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆதவர்ஜினா இவ்வளவு கூத்து இன்னைக்கு நடத்தியிருக்காரு. இன்னைக்கு அவங்க கட்சியில சேர்ந்தவங்களை பத்தி பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு கரூர் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? கரூர்ல என்ன நடந்தது தமிழக மக்களே அறிஞ்சிருக்காங்க. கரூர்ல என்ன நடந்தது? உங்களுடைய தற்குறித்தனமான செயல்பாடுகளும் உங்களுடைய தற்குறித்தனமான ரசிகர்களுடைய செயல்பாடுகளால் தான் 41 உயிர்கள் பலியானதாங்க. இது யாருக்கும் தெரியாது, எல்லா உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற வேலையை வந்து இன்னைக்கு ஆதவர்ஜினா செஞ்சிருக்காரு அமைச்சர் என்ற போர்வையில். அதுவும் குற்றச்சாட்டை முழுக்க தூக்கி போலீஸ் துறை மீது போட்டிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரா இருந்துட்டு போலீஸ் மீது குற்றச்சாட்டு போடுவது என்பது சட்ட விதிகளுக்கு எதிரானது. இன்னைக்கு ஆதவர்ஜினா பேசின விஷயத்தை பற்றி அவரை கைது செய்து சிறையில் அடைக்கணும் என்பதுதான் எம்முடைய கூற்று.
இன்னைக்கு ஆதவர்ஜனோட பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆணவத்தின் உச்சத்துக்கே போயிருக்கேன். அதாவது ஸ்டாலின் வந்து மிக விரைவில் வந்து திமுக கூடாரமே காலி ஆயிடுமா, அவர் ஊழல் பண்ணி இருக்கிற காசை வச்சுட்டு ஏன்னா லண்டன்ல போய் செட்டில் ஆயிடணுமா, இப்படி வந்து பேசியிருக்காப்புல. அதே மாதிரி அதிமுக வந்து நிர்வாகிகள் எல்லாம் வந்து இவங்க தாவக்காக்கு வந்துருவாங்களாம். வெறும் லெட்டர் பேடு மட்டும்தான் எடப்பாடி கிட்ட இருக்குமா, ஒரு நிர்வாகி கூட இருக்க மாட்டாங்கன்னா. அதனால் 2 பேரும் சேர்ந்து எலெக்ஷனை வந்து எதிர்கொள்ள போறாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது முழுக்க முழுக்க ஆணவமான பேச்சு. இன்னும் ஒண்ணுமே இல்லை. இவங்களே மெஜாரிட்டி அரசு இல்லை, மைனாரிட்டி அரசா இருந்துட்டு திமுக அதிமுக கூட்டணி நின்று ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற நபர்களுக்கே இவ்வளோ ஒரு ஆணவம் இருக்குன்னு சொன்னா உண்மையிலே ஜெயலலிதா போல எம்ஜிஆர் போல ஒரு மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு ஆணவத்தோட பேசுவாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் தமிழக மக்கள். புரியுதுங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து இவர் ஊழல் ஊழல் பேசுறாரு. இதே ஆதவர்ஜுனா தன்னுடைய தேர்தல் பத்திரப்பதிவுல வந்து சொல்லியிருக்காரு 400 கோடி கிட்ட சொத்து இருக்குது. உனக்கு எப்படிப்பா 400 கோடி வந்தது? உனக்கு என்ன இப்ப மிஞ்சி போனா ஒரு 30-35 வயசு இருக்குமா? சரி, 25 வயசுக்கு மேல நீ சம்பாதிக்க வச்சிருப்ப. 10 வருஷத்துல வந்து ஒரு 400 கோடி சம்பாதிச்சுன்னா சம்பாதிக்கிற வழியை சொல்லு தமிழ்நாட்டு மக்கள், அவங்களும் சம்பாதிப்பாங்க. உன்னுடைய மைத்துனன் சார்லஸே சொல்றாப்புல என்னன்னு, என் தங்கச்சியை கட்டி அவன் பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்ட்டாரு. இவ்வளோ ஒரு அசிங்கமா தங்கச்சியை கட்டி ஏதோ ஒரு படத்துல சொல்லல, பொண்டாட்டியை விட்டு பொண்ணை விட்டு தங்கச்சியை விட்டு கொடுத்து சம்பாரிச்சாங்க. அதே மாதிரி தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சம்பாரிச்சிருக்காப்பலன்னு. அப்போ அந்த பணம் என்ன பணம்? ஊழல் பணம் இல்லாம வேற என்ன பணம்? வெண்ணையாது. ஏன்னா லாட்டரி சீட்டு வித்த காசை வச்சுக்கிட்டு நீ இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறேன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய இயக்கத்தனம். ஊழலை எதிர்ப்பது உன்னை விட நாங்கெல்லாம் முதன்மையானவர்கள் இல்லைன்னு சொல்லல. ஊழல் என்பது அரசியல்வாதிகள் அடிக்கிற ஊழலை மட்டும் நாங்கள் எதிர்க்கல. அதிகாரிகள் அடிக்கக்கூடிய ஊழல்களும் கடைநிலை ஊழியர்கள் அடிக்கக்கூடிய ஊழலையும் எல்லாத்தையும் தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய நபர்களாக தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு நீ ஏதோ வந்து சீன் போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா இன்னைக்கு ஊழல்வாதிகள் சொல்ற அந்த ஊழல்வாதிகள் மூலியமாக வெற்றி பெற்ற விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், முஸ்லீம் லீக் இந்த உறுப்பினர்கள் கொண்டுதான் நீ அமைச்சரவை அமைச்சிருக்க. உன்னால அந்த ஊழல் அப்பற்ற நபர்களால உன்னால அமைக்க முடியுமா? இல்லையே. இன்னைக்கு ஊழல் ஊற்றுக்கண்ணா இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரும் MR விஜயபாஸ்கரும் நீ கட்சியில சேர்த்துக்கிட்டு ஊழலுக்கு எதிராக பேசிட அயோக்கிய நாயகில. இதெல்லாம் என்னடா இருக்கு? நீங்கெல்லாம் அமைச்சரா இல்ல ஆடு மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கில்லாதவர்கள் எல்லாம் அமைச்சர்களை ஆக்கி வச்சிருக்காங்க. இதுதான் ஒரு கொடுமை. தமிழ்நாட்டுல இதுவரையும் இப்படி ஒரு அமைச்சரவை நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஒருத்தர் என்னடான்னு சொன்னா கிரிக்கெட்டு IPL மேட்ச்ல வந்து பவுடர் தேய்ச்சி பவுடர் அடிக்கிறான், போதை வஸ்து யூஸ் பண்றான். இன்னொரு அமைச்சர் என்னன்னா பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அடியாட்களை கூட்டு போய் வீட்டுல இருக்கிற டிவி அடிச்சு உடைக்கிறான். நீ என்னடான்னு சொன்னா இன்னைக்கு வந்து பொது மேடையில வந்து கரூர் விஷயத்துக்கு காவல்துறை மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா இது போன்ற அயோக்கியத்தனமான ஆணவத்தனமான பேச்சுக்கள் நிச்சயம் நிறுத்துங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லாட்சி அமைச்சு நீங்க நிரந்தரமா இருக்கிறதுக்கு உண்டான வழியை வந்து பார்க்கறத விட்டுட்டு இப்படி வந்து நான் விட மாட்டேன்னா என்ன பண்ணுவேன்? நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ற, நான் இதுக்கு பதில் கொடுப்பேன்ற. என்ன பதில் கொடுப்பேன்? இதே மாதிரி திமுக கூட்டம் நடத்தும் போது போலீஸ்காரை விட்டு கலவரம் பண்ணி ஏதோ பண்ண போறியா நீ? இதெல்லாம் எது போன்ற பேச்சுக்கள்? இது சாதாரணமான பேச்சுக்களா நம்ம பார்க்க கூடாது. இது வன்மையா பொதுமக்களும் கண்டிக்கணும், நம்மளும் கண்டிக்கணும்.